ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட தமிழ் வினாக்கள் தான் லைனாக பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி ஒரு வினாத்தாளிலிருந்து 50 வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா பாருங்கள். இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் வீரமாமுனிவர். அடுத்து இரண்டாவது வினா. கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் இந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்னும் நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. அடுத்து மூன்றாவது வினா. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலை எழுதியுள்ளார். அடுத்து நான்காவது வினா. தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? பேராசிரியர் தனிநாயகம் அடிகள் அவர்கள் தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியுள்ளார். அடுத்து ஐந்தாவது வினா. நுண்ணிய நூல்பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது? நுண்ணிய நூல்பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. அடுத்து ஆறாவது வினா பொறுத்துக. ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் நூலை எழுதியுள்ளார். சோ தர்மன் என்பவரால் சோகவனம் என்னும் நூல் எழுதப்பட்டுள்ளது. கி ராஜநாராயணன் என்பவரால் நிலைநிறுத்தல் என்னும் நூல் எழுதப்பட்டுள்ளது. ஆர் சூடாமணி என்பவரால் இறுக மூடிய கதவுகள் என்னும் நூல் எழுதப்பட்டுள்ளது. இதற்கான விலை 4321. அடுத்து ஏழாவது வினா. அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவி ஆட்டம் புரவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் ஆட்டத்தை பொய்க்கால் குதிரை ஆட்டம் புரவி ஆட்டம் புரவி நாட்டியம் என்ற பெயர்களாலும் அழைப்பர். அடுத்து எட்டாவது வினா. கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டுள்ளது? சுதந்திர தாகம் என்னும் நூல் சீசு செல்லப்பா என்பவரால் எழுதப்பட்டுள்ளது. இந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து ஒன்பதாவது வினா. இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல். இயேசு காவியம் சேர தாண்டவம் அட்டநந்தி ஆதிமந்தி என்னும் நூல்கள் கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்டிருக்கும். இதில் பாரி மலைக்கொடி என்பது எழுதப்படாத நூலாகும். அடுத்து பத்தாவது வினா. உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எந்நார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எந்நார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் பாரதிதாசன். அடுத்து 11வது வினா பாருங்க. பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர். திருவி கல்யாண சுந்தரம் அவர்களால் பொதுமை வேட்டல் என்னும் நூல் எழுதப்பட்டிருக்கும். அடுத்து 12வது வினா. 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யார்? ராபர்ட் ப்ரூஸ்புட் என்பவரால் 1863 சென்னை பல்லாவரத்தில் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்திருப்பார். அடுத்து 13வது வினா. பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலுங்கெழும் மணிகளும் என்பது கனிமவியல் பற்றிய தொடராகும். அடுத்து 14வது வினா. மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது? மாப்போ சிவஞானம் அவர்கள் 1972 1978 வரை சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்திருப்பார். அடுத்து 15வது வினா. உவமணி என்ற சொல்லின் பொருள். உவமணி என்றால் மணமலர் என்பது பொருள். அடுத்து 16வது வினா. புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர். புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து 17வது வினா. ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் எது? ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் நாடகவியல் என்பதாகும். அடுத்து 18வது வினா. இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் எது? அகலக்கவி மகாகாவியம் விருத்தாச்செய்யுள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பியத்தை குறிப்பிடும் சொற்கள். இதில் காவிய தரியம் என்பது காப்பியத்தை குறிக்காத சொல்லாகும். அடுத்து 19வது வினா. தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம். தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் காரைக்குடி. 21வது வினா. மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் டேஸ்
ராஜஸ்தானில் டேஸ் என்றும் அழைக்கப்படும் கலைமுறையே. மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது பொய்க்கால் குதிரையாட்டம். இது ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 22வது வினா. நா. பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஸ் இதழில் பணியில் இருந்தார். நவ இந்தியா என்னும் இதழில் பணியில் இருந்தார். அடுத்து 23வது வினா. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். அடுத்து 24வது வினா. தேடு கல்வி இலாதோர் ஊரை தீயனுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்துக்காட்டியவர் யார்? தேடு கல்வி இலாததோர் ஊரை தீயனுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்துக்காட்டியவர் பாரதியார். அடுத்து 25வது வினா. பின்வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கையந்தகரை, தேகராசம், பிருங்கராசம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படும் பெயர்கள். இதில் வழங்கப்படாதது அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கவல்லி. அடுத்து 26வது வினா. தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல். அடுத்து 27வது வினா. ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது? ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் நாடு என்பதாகும். அடுத்து 28வது வினா. பகைசெய் நெஞ்சமும் பற்றலும் மொன்றுற எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல். இவ்வரி தேம்பவாணி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 29வது வினா. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? இவ்வாறு கூறியவர் கெல்லட். அடுத்து 30வது வினா. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என சாமுவேல் பெப்சு என்பவர் அழைக்கப்படுகிறார். அடுத்து 31வது வினா. கூற்று 1. மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்பது சரி. கூற்று 2. இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு என்பதும் சரி. பௌத்த சமய கருத்துக்களை கூறப்பட்டுள்ளன என்பதும் சரி. இதற்கான விடை 3மே சரியானது. அடுத்து 32வது வினா. பொறுத்துக. குலசேகர ஆழ்வார் திருமாலின் கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார் என்பவர் திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர். பெரியாழ்வார் என்பவர் திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர். திருமாலிசை ஆழ்வார் என்பவர் திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர். இதற்கான விடை 2, 1, 4, 3 என்பதாகும். அடுத்து 33வது வினா. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. இவ்வாறு கூறியவர் திருமூலர். அடுத்து 34வது வினா. பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் யார்? இவ்வாறு பாடிய சித்தர் அழுகுனி சித்தர். அடுத்து 35வது வினா. உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்திண்ணை உண்டு உணவிக்கு அடைக்காய் இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்னும் வரிகளை பாடிய சித்தர். இவ்வரிகளை பாடிய சித்தர் பட்டினத்தார் என்பவராவார். அடுத்து 36வது வினா. இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எது? இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் தொழில் பாடல். அடுத்து 37வது வினா. பொருத்தமானதை தேர்க. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பற்றி பாடியுள்ளார் என்பதும் சரி. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவன் பற்றி பாடியுள்ளார் என்பதும் சரி. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார் என்பதும் சரி. இதற்கான விடை 3மே சரியானது. அடுத்து 38வது வினா. முற்பிறவியில் வேடர் குலத்தவன் வீரமுருகனெனும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஓர் மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு எது? இப்பாடல் வரி குயில் பாட்டில் இடம்பெற்றுள்ளது.
முற்பிறவியில் வேடர் குல தலைவன் வீரமுருகனெனும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஓர் மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு குயில் பாட்டு. அடுத்து 39வது வினா, அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல். அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் பதசாகித்யங்கள் என்பதாகும். அடுத்து 40வது வினா, காவடி சிந்தின் தந்தை. சென்னிகுளம் அண்ணாமலையார் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்து 41வது வினா, வம்பவளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரிகுகநாடு செங்கீரை. பிள்ளைத்தமிழ் நூல் வகை. இந்த பிள்ளைத்தமிழ் நூலின் வகை முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் என்பதாகும். அடுத்து 42வது வினா, ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகை. ராஜராஜ சோழன் உலா என்பது கலிவெண்பாவை சேர்ந்தது. அடுத்து 43வது வினா, திராவிட வேதம் என்பது. திராவிட வேதம் என்பது திருவாய்மொழி. அடுத்து 44வது வினா, இச்சொல்லின் பொருள். இரும்போந்து. இரும்போந்து என்பது பருத்த பனைமரம் என்பதாகும். அடுத்து 45வது வினா, சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்தாய் சண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யார். சூடாமணி பாண்டியன் தான் சண்பக பாண்டியன் எனும் பெயர் பெற்றிருப்பார். அடுத்து 46வது வினா, பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல். மேலதான் பார்த்தோம், பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று மணிமேகலை போற்றப்படுகிறது. அடுத்து 47வது வினா, ஆக்குவது யாதெனில் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுழி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. இடம்பெற்றுள்ள நூல். இந்நூல் யசோதர காவியத்தில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 48வது வினா, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டதியில். இப்பாடல் இடம்பெற்ற நூல். இப்பாடல் மணிமேகலையில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 49வது வினா, ஏடா போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்ற நூல் எது. இதுபோன்ற விழிச்சொற்கள் கலித்தொகையில் அதிகம் இடம்பெற்றுள்ளன. அடுத்து 50வது வினா, உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருவதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதி மறுதரவு 10 என்பதாகும். மறுதரவு 10 என்பதாகும். இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினாத்தாளில் இருக்க 50 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் மீதி இருக்க 50 வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.